ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான். அதாவது நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் சொல்லுங்கள். நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நான் வந்து இப்போ தான் நீட் வந்து ஃபஸ்ட் டைம் எழுதியிருக்கேன். நான் நீட் வந்து இப்போ தான் ரிப்பீட்டர் போட்டு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் நான் எழுதியிருக்கேன். இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எதிர்பார்த்த மார்க் வந்து எனக்கு கிடைக்கல. நான் என்ன பண்ணுறேன்னே தெரியல. நான் இன்னொரு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். எனக்கு வந்து நீட் மார்க் வந்து ரொம்ப லோ ஆயிரும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியலை. அப்போ நான் வந்து ரிப்பீட்டர்ஸ் வந்து போடலாமா அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். நல்லா தெளிவாக நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தயவு செய்து இந்த வீடியோவை நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் சரி பேரண்ட்ஸும் சரி சேர்ந்து உட்காந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை என்னன்னு பார்த்தா ஏற்படுத்தும். நல்லா தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்மளோட பையனோட கெப்பாசிட்டி என்ன, நம்ம பொண்ணோட கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட 12th மார்க்கை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம். நிறையா ஸ்கூலில் நிறையா பேர்த்த என்ன பண்ணுறோம் பார்த்தா இப்படி தான் ஏமாத்துறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நாங்கள் நீட் கோச்சிங் கொடுக்குறோம், நாங்கள் நீட் கோச்சிங் கொடுக்குறோம், நாங்கள் ஐஐடி கோச்சிங் கொடுக்குறோம்னு சொல்லி தான் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்கூலில் அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் தெலுங்கானாலேருந்து ஆளை கூப்பிட்ருக்கோம், ஆந்திராவிலேருந்து ஆளை கூப்பிட்ருக்கோம், கர்நாடகாவிலேருந்து ஆளை கூப்பிட்ருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் ஸ்கூல் ஃபீஸை விட இந்த பேக்கேஜ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. நல்லா நீங்கள் ஒரு விஷயம் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்குங்க. நம்ம பொண்ணு நம்ம பையன் சின்ன வயசுலேருந்து நம்ம தான் பார்த்துருக்கோம். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து அவன் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக இருப்பீங்க சரியா. எவ்வளோ நம்ம பையன் வந்து எவ்வளோ அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற, நம்ம பொண்ணு வந்து எவ்வளோ அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நீங்கள் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு மனசுக்குள்ளே வச்சுருப்பீங்க. ஆனால் இந்த விஷயம் வந்து இப்போ நானே வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன், உங்கள் பொண்ணாலையும் சரி உங்கள் பையனாலையும் சரி இந்த அளவுக்கு நீட்லாம் கிராக் பண்ண முடியாது. கிராக் பண்ணாலும் அதிக மார்க் எடுக்க முடியாது. ஏன்னா அவங்களோட கெப்பாசிட்டியே இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் வந்து உண்மையை உங்கள்கிட்ட சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். உடனே இப்போ இருக்க பேரண்ட்ஸ் அப்படிலாம் கிடையாது சார், என் பையன் என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும் சார், அதெல்லாம் ஈஸியாக கிராக் பண்ணிடுவாங்க. இந்த வார்த்தை தான் என்ன பண்ணுன்னு சொல்லி போட்டேன். இதை உங்கள் பக்கத்துலேயே இருக்கிற உங்கள் பொண்ணோ பையனோ என்ன பண்ணுறான்னு சொல்லி போதே இதை வந்து கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கலாம் பாசிட்டிவாக நம்ம மோட்டிவேட் பண்ணுறோம், பாசிட்டிவாக நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பசங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவங்களுக்குள்ள என்ன ஆயிடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அப்பாவே நம்ம மேலே என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நம்மளை என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளால் முடியாது நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தோணினாலும் பின்னாடி போக அவங்களாம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பொய் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இதுதான் இங்கே இருக்க மிகப்பெரிய ஒரு ஃபேக்ட். இதை ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயத்துலேயும் சரி இல்லை நம்ம அப்பாவோ நம்ம அம்மாவோ நம்மளை நம்புகிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுறாங்கன்னா பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நீட் எக்ஸாம் ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதினோடனே உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே நீ வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு எழுதியிருக்க அதனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஒரு வருஷம் நீ ரிப்பீட்டர் போட்டு நீ என்ன பண்ணு நான் உன்னை போய் இந்த கோச்சிங் சென்டரில் சேர்த்து விட்றேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ஹாஸ்டலோடு சேர்த்து 4 lakh பேக்கேஜ் இருக்குது சரியா. இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுறாச்சு பார்த்தீங்கன்னா கொண்டு போய் சேர்த்து விட்டுட்டு அவங்கக்கிட்ட பசங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்குறதில்ல, நீ கண்டிப்பாக கிராக் பண்ணுவியாப்பா அப்படிலாம் கேட்கல. என் பொண்ணு என் பையன் எனக்கு தெரியும் சார் கண்டிப்பாக கிராக் பண்ணுன்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் வந்து இப்போயும் போய் சொல்லி நிறையா பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் கீயை பார்த்துட்டும் பேரண்ட்ஸ்கிட்ட போய் சொல்கிற பசங்க இருக்கிறாங்க. எனக்கு வந்து இவ்வளோ மார்க் வந்துடும் இவ்வளோ மார்க் வந்துன்னு சொல்லிட்டு போய் சொல்கிற பசங்க என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு பயம். நான் ஸ்டூடெண்ட்ஸை நான் குறைய சொல்லலை, அந்த பயத்தை என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம் கொடுக்குறோம். அதுலேருந்து தவிர்த்து பசங்களை ஒரு நல்ல பாதைக்கு நம்ம கொண்டு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம பையனை பற்றியும் நம்ம பொண்ணை பற்றியும் சும்மா ஃப்ரெண்ட்ஷிப்பாக உட்காந்து பேசி பாருங்களேன். உனக்கு என்ன ஆசைப்பா, நீ உன்னால் நீட் வந்து அதாவது கிராக் பண்ண முடியுமா, பரவாயில்ல முடியலன்னா பரவாயில்ல, லோ ஃபீஸ் எடுத்து லோ ஸ்கோர் பண்ணியிருக்கு அப்படின்னா நம்ம வந்து அப்ராடில் கூட நம்ம என்ன பண்ணலாம் சொல்லி தான் படிக்கலாம். அப்படி இல்லைன்னா பரவாயில்ல நம்ம வெட்டினரி கூட போகலாம், அப்படி இல்லைன்னா பரவாயில்ல நம்ம டென்டிஸ்ட் கூட போய்க்கலாம். நீ உன்னோட நிலைமை என்ன அப்படிங்கிறத எனக்கு சொல்லு. ஏன்னா நம்ம வந்து ஒரு லைஃப்பில் ஒரு வருஷம் அப்படிங்கிறது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் நீ எந்த இடத்துல ஒரு வருஷத்தை வேஸ்ட் பண்ணுற, 40 வயசில் ஒரு வருஷத்தை வேஸ்ட் பண்ணல, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 41 வயசுக்கு அப்புறம் ஒரு வருஷத்தை வேஸ்ட் பண்ணல. இதுதான் உன்னோட லைஃப்பில் ஒரு கோல்டன் பீரியட்.
இந்த அந்த டீன் ஏஜ்னு சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லைஃப்பில் ஒரு கோல்டன் பீரியட். இதில் போய் நம்ம ஒரு வருஷத்துக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் ஏற்றுக்கணும். பேரண்ட்ஸ் சொல்லி புரிய வைக்கணும். அப்போ உன்னோட கெப்பாசிட்டிக்கு இதை நீட் எக்ஸாமை கிராக் பண்ணிட முடியுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக உட்காந்து உங்களோட பையனோ பொண்ணுகிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக உட்காந்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய பெரிய நீட் கோச்சிங் சென்டரில் என்ன பண்ணலாம்னு பார்த்தா ஜாயின் பண்ணி விடுங்க. நாம் கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். சரியா, நீட் கோச்சிங் சென்டர் வேணும் அப்படின்னா நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட்டில் ரொம்ப லோ ஃபீஸில் நிறையா பேர்த்த வந்து பார்த்திங்க அப்படின்னா நீட்டில் கிராக் பண்ணக்கூடிய சென்டர்ஸ்லாம் நிறையா இருக்குது, நிறையா பக்கம் இருக்குது. அப்படி ஏதாவது ஹெல்ப் பண்ணால் கூட நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். மற்றபடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுங்க, கேட்டு புரிஞ்சுக்குங்க தயவு செய்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உண்மையிலே ஒரு சில விஷயத்தை உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.